ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நாம என்ன புக்கோட சம்மரி பார்க்க போறோம்னா த பிரெயின் த ஸ்டோரி ஆஃப் யூ. யார் இதை எழுதியிருக்காங்கன்னா டேவிட் ஈகிள்மேன். நம்ம ஆதர் ஒரு நியூரோ சயின்டிஸ்ட் ப்ளஸ் ஒரு பெஸ்ட் ஸ்டோரி டெல்லரும் கூட. அவரோட ஸ்டைல் பிரெயின் சயின்ஸை லேமேனுக்கு புரிகிற மாதிரி பேசுறது. அப்படின்னா சயின்ஸை காம்ப்ளிகேட்டடாக சொல்லாமல் சிம்பிளாக சொல்கிறது. நீ யார்? நம்ம கிட்ட இருக்கிற மெமரி, டிசிஷன், ட்ரீம், ஐடென்டிட்டி இது எல்லாமே பிரெயினோட கலை தான். உங்க வாழ்க்கை, உங்க டிசிஷன்ஸ், உங்க பிரெயினோட கெமிக்கல் ட்ரிக்ஸ் தான். ஆதர் டேவிட் உங்க பிரெயின் உங்க மேல எப்படி கண்ட்ரோல் எடுத்துக்குதுன்னு இந்த புக்கு மூலமா சொல்றாரு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்க ஒரு விஷயத்த திங்க் பண்றீங்க. நீங்க திங்க் பண்றது பிரெயின் தான். ஆனா நீங்க யோசிக்கிறீங்கன்னு டிசைட் பண்றது நீங்களா இல்ல உங்க பிரெயினா? இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்க யாரு? நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்க நேம், என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவீங்க. அதே மாரி ஸ்கூல் ஆர் காலேஜ் படிச்சுட்டு இருந்தா, படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவீங்க. அப்படித்தானே? பட் நான் என்ன கேட்கிறேன், நீங்க இருக்கிறது நீங்க தானா? இல்ல உங்க பிரெயினோட ஒரு வெர்ஷனா? ஒரு ஊர்ல ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அவரோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் லேக்ஸ்ல சேல்ஸ் ஆகும். ஒரு நாள் அவர் ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டேன். நான் ரொம்பவே ஷார்ட் டெம்பர். எல்லாரும் என்ன அவாய்ட் பண்ணாங்க. ஆனா இப்போ அந்த வெர்ஷன் நான் இல்ல. என்னோட ஷார்ட் டெம்பர் எல்லாமே காணாம போய் இந்த லெவலுக்கு நான் வந்திருக்கேன்னா, அதுக்கு ரீசன் என்னன்னா, ஐ ட்ரெயின் மை பிரெயின் டு பிகம் திஸ் வெர்ஷன். இதை தான் ஆதர் என்ன சொல்றாருன்னா, யூ ஆர் நாட் ஒன் பர்சன், யூ ஆர் மெனி வெர்ஷன்ஸ் ஸ்கல்ப்டட் பை யுவர் பிரெயின் எவ்ரி மூமெண்ட். அந்த பிரெயினோட ஸ்டோரி தான் த பிரெயின் த ஸ்டோரி ஆஃப் யூ. அதே மாதிரி ஒரு வாட்டி ஸ்கூல் பசங்க ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு பையன் ரொம்ப காமா இருப்பான். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவான். எல்லாருக்கும் அவனை பிடிக்கும். பட் ஒன் டே சடனா அவன் ரொம்ப வயலண்ட் ஆயிட்டான். அவனோட கிளாஸ்மேட்ஸ் கிட்ட சண்டை போட்டான், தள்ளி விட்டான். எதுக்கு இப்படி வயலண்டா நடந்துக்கிறான்னு யாருக்கும் தெரியல. இவனோட சடன் பிஹேவியர்னால ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. லேட்டரா டாக்டர்ஸ் அவனை செக் பண்ணி பார்த்தப்போ அவனுக்கு பிரெயின் டியூமர் இருக்கிறது தெரிய வந்துச்சு. அப்புறம் இமிடியேட்டா அவனுக்கு டியூமரை ரிமூவ் பண்ணாங்க. டியூமர் ரிமூவ் ஆனதும் காமா சாஃப்டா மாறி போயிட்டான். ஸோ அவன் யாரு? டியூமர் இருக்கிற வெர்ஷனா இல்ல ரிமூவ் ஆன வெர்ஷனா? நம்ம பிஹேவியர் கூட நம்ம பிரெயின்ல இருந்து வருதுன்னு ப்ரூவ் பண்ண ஸ்டோரி இது. கண்டிப்பா நம்மளோட ஒவ்வொரு சின்ன சின்ன பிஹேவியரும் நம்ம பிரெயின்ல இருந்து தான் வருது. இதை தான் ஆதர் டேவிட் சொல்றாரு, யூ ஆர் யுவர் பிரெயின், எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் எ ஸ்டோரி, டெல் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட் ரியாலிட்டி. ரியாலிட்டின்னு சொல்றது பிரெயினோட ஒரு மேஜிக் மாதிரி. ரியாலிட்டின்னு நம்ம பார்க்கறது உலகம் இல்லை, நம்ம பிரெயின் கிரியேட் பண்ற உலகம் தான் அது. அது எப்படின்னா, இப்போ நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் ஒரு பீச்சில் இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப பீஸா இருக்குன்னு சொல்றாங்க. பட் நீங்க எதுக்குடா இவ்வளோ க்ரௌடா இருக்கு, நாய்ஸா இருக்குன்னு சலிப்பா சொல்றீங்க. 2 பேருமே சேம் பிளேஸ்ல தான் இருக்கீங்க. ஆனா டிஃபரெண்டான ஃபீல். ஏன்? ஏன்னா உங்க பிரெயின் உங்க இன்டர்னல் மூட், மெமரி ஃபில்டர் பேஸ் பண்ணி உங்க வேர்ல்டை செட் பண்ணுது. அதே மாதிரி தான் உங்க ஃப்ரெண்டுக்கும் அவங்க இன்டர்னல் மூட், மெமரி ஃபில்டர் பேஸ் பண்ணி தான் அவங்க வேர்ல்டை செட் பண்ணுது. ஸோ இப்போ உங்களுக்கு விசிபிளான ஒரு உலகம் இருக்கு பார்த்தீங்களா? அது பிரெயினோட சினிமா. உங்களுக்கு ட்ரூத்தா தெரிஞ்சது ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அது நம்ம பிரெயினோட கட் அண்ட் எடிட் வெர்ஷன் தான். நெக்ஸ்ட்டு ஃப்ரீ வில். அப்படின்னா, நீங்க எத பண்றது, எத விட வேண்டியது எதுன்னு நீங்களே டிசைட் பண்ண நெனச்சா, அதுதான் ஃப்ரீ வில். இன்னும் ஷார்ட்டா சொல்லப்போனா, நானே இத டிசைட் பண்ணேன். யாரும் இத டிசைட் பண்ணல. நாட் ஃபேட், நாட் பிரெயின், ஜஸ்ட் மீ. ஆனா ட்ரூத் என்னன்னா, உங்களோட பிரெயின் ஆல்ரெடி ஒரு டிசிஷனை எடுத்து வச்சிருக்கும். நீங்க ஜஸ்ட் லேட்டரா இந்த டிசிஷனை நீங்களே எடுத்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஆதர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் நீங்க யோசிக்கிறீங்கன்னு தெரியறதுக்கு முன்னாடியே ஒரு டிசிஷன் எடுத்து ஆக்ஷனை ப்ரிப்பேர் பண்ணிடும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பையனுக்கு 2 ஷர்ட் இருக்கு, ரெட் அண்ட் ப்ளூ. அவன் ப்ளூ செலக்ட் பண்றான். என்னன்னு பார்த்தா ப்ளூ ஷர்ட் அவனோட ஃபேவரட் ஹீரோ மூவில போட்டிருந்தது. ஸோ பாஸ்ட்ல அந்த கலருக்கு காம்ப்ளிமெண்ட் கிடைச்சிருக்கு. அதனால அந்த கலர் அவன் கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றான்.
இப்போ அவன் எடுத்த டிசிஷன் அவன் எடுத்த மாதிரி இருந்தாலும், அவன் பிரெயின்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டோர் எக்ஸ்பீரியன்ஸு, பாஸ்ட் மெமரி, அதோட எமோஷன்ஸ் தான் டிசைட் பண்ணுச்சு. இதுதான். அவன் என்னதான் ப்ளூ கலர் அவன் செலக்ட் பண்ணதாவே இருந்தாலும், ஆல்ரெடி அவனுக்கு பிரெயினுக்குள்ளாடி ப்ளூ பத்தி ஒரு கம்ஃபர்ட்டான ஃபீல் அங்க செட்டில் ஆயிடுச்சு. அதனால தான் அவன் நான் டிசைட் பண்ணதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ளூவ செலக்ட் பண்ணது. ஸோ ஃப்ரீ வில்லுன்னா இல்யூஷனான்னு கேட்டா, கொஞ்சம் இல்யூஷன் தான். நாம வில்லுன்னு நினைக்கிறது கூட பிரெயினோட சப்கான்ஷியஸ் ஃபில்டர் இருந்து தான் வருது. பட் கம்ப்ளீட் இல்யூஷன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் நம்ம பிரெயின்ல ஆட்டோ மோட் ரன் ஆகுது. ஆனா நாம இப்போ அவேர்னஸ்ல இருக்கோம். அப்பதான் பிரெயினை ஸ்லோ டவுன் பண்ணி ரியல் சாய்ஸை எடுக்க முடியும். ஸோ ஆட்டோ மோட்ல இருந்தா பிரெயின் கண்ட்ரோல் பண்ணும். அவேர்னஸ்ல இருந்தா நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு யுவர் சென்சஸ் சீட் யூ. நம்ம ஐஸ், ஸ்மெல் இது எல்லாம் நமக்கு உண்மையை காட்டல. ஜஸ்ட் சிக்னல்ஸ் பிரெயினுக்கு போகுது. பிரெயின் அதை டீகோட் பண்ணி நமக்கு ட்ரூத் மாதிரி காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரைனிங் ஈவினிங்ல ஹாரர் மூவி பார்த்துட்டு இருக்கீங்க. திடீர்னு பவர் கட் ஆகுது. உங்களுக்கு பாடி எல்லாம் கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. யாரோ கிட்ட இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இது எல்லாம் நம்ம பிரெயின் தான் இமேஜின் பண்ணுது. பட் நீங்க என்ன நினைப்பீங்க? நிஜமாவே கோஸ்ட் தான் இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனா அது கோஸ்ட் கிடையாது. நம்ம பிரெயின் தான் சிக்னல்ஸ டீகோட் பண்றது. அது டிஃபரெண்ட்டாவும் பண்ணுது. சொல்லப்போனா அந்த ஹாரர் மூவி டைரக்டர விடவே மிகவும் மோசமான ஒரு டைரக்டர் யாருன்னா நம்ம பிரெயின் தான். நெக்ஸ்ட் பிரெயின் கேன் பி சேஞ்ச்ட். யூ ஆர் நாட் ஃபிக்ஸ்ட். இந்த புக்கில் சாலிடான கான்செப்ட் என்னன்னா, நீங்கள் உங்கள் பிரெயினை ரீஒயர் பண்ண முடியும். பிரெயினில் நியூரோபிளாஸ்டிசிட்டி இருக்குது. அது என்னன்னா, நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அதை பொறுத்து இருக்குது. ஒரு விஷயத்தை ரிப்பீட்டாக பண்ண பண்ண நம்ம பிரெயின் அதை டிஃபால்ட் செட்டிங்காக செட் பண்ணிடும். நாம நெகட்டிவ் திங்கரா இருந்தா பிரெயின் நெகட்டிவா செட் ஆகிடும். அதே மாதிரி லேசியா ஃபீல் பண்ணோம்னா லேசியா செட் ஆகிடும். பட் ரீவயர் பண்ணா ப்ரொடக்டிவா பீஸ்டா கூட ஆகலாம். உங்க பிரெயின் தான் உங்க லைஃபை ஷேப் பண்றது. நீங்க யோசிக்கிற மாதிரி தான் நீங்க ஆக போறீங்க. ஸோ பிரெயினை வின் பண்ணுங்க, லைஃபையே வின் பண்ணலாம். நீங்க உண்மையாவே யாருன்னு சொல்ல முடியாது. நீங்க இந்த மொமெண்ட்ல யாருன்னு பிரெயின் தான் டிசைட் பண்றது. ஸோ நீங்க உங்க பிரெயினை மாஸ்டர் பண்ணீங்கன்னா, உங்க லைஃபையும் உங்க ஸ்டைலையும் கண்டிப்பா செதுக்க முடியும். இந்த சம்மரி உங்க பிரெயினை ஷேக் பண்ணியிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க தாட்ஸ சொல்லுங்க. அப்புறம் மறக்காம நம்ம குக்கீஸ் புக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானையும் அழுத்திருங்க. நாம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.